திமுக போட்ட பிச்சையில ஒரு வழியா விஜய் என்ன சிஎம் ஆக போறாரு. இது அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. காலம் ஃபுல்லா தீய சக்தின்னு அவங்க கடைசியா ஆதரவு கொடுத்தா நம்ம சிஎம் ஆக போறோம்னு. திமுகவோட கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க உங்க கூட கூட்டணிக்கெல்லாம் வர முடியாது, ஆனா வெளியே இருந்து வேணா நீங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, அதனால மட்டும் நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சியும் சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தை திமுக கொஞ்ச நாள் சொல்றாரு. சோ இவங்க என்னன்னா, நாங்க திமுக கூட்டணியிலே தொடர போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ என்னைக்கு வேணா ஸ்டாலின் நினைச்சா என்னைக்கு வேணா ஆட்சியை கவுக்க முடியும். சிபிஐயோ சிபிஎம் கிட்டயோ நீங்க கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டா, ஏன்னா அவர் தான் கூட்டணியோட தலைவர் ஸ்டாலின். என்னைக்கு வேணா ஸ்டாலின் சொன்னாங்க நீங்க வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னா ஆட்சி கவுந்துரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. குடும்பமும் ஸ்டாலின் கையில் தான் இருக்குது. பாவம் கடைசியா விஜயன் திமுக கிட்ட பிச்சை எடுத்து ஐயோ கடவுளே, திமுக கிட்ட பிச்சை எடுத்து முதலமைச்சராக போறாரு. வாழ்த்துக்கள் விஜயன்னு, தமிழ்நாட்டோட சிஎம் ஆவறதுக்கு. எடப்பாடி காலில் வந்துட்டு சிஎம் ஆன மாதிரி நீங்க வாழ்த்துக்கள்.